have a fellowship with the church? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் நான். நீங்கள் கேட்டுட்டு போங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் அன்றைக்கி கலர் டிவி வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ தான் 96, 97 பணக்காரன் வீட்டில் தான் கலர் டிவி இருக்கும். ஒரு இந்து வந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தார். அவரோட இந்த பாஸ்டர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் வீட்டுக்கு வரும்போது போகும்போதெல்லாம் டிவியை பார்த்தாரு. அவர் கொஞ்சம் பணக்காரர். அந்த இந்து வந்து மீடியம் பணக்காரர். இந்த டிவியை வந்து நான் விட்டுட்டு நான் வேற டிவி வாங்க போகிறேன் அப்படின்னா, இந்த பாஸ்டரே வாங்கிட்டார் அந்த டிவியை. யார் வாங்குது? புதுசாக ரட்சிக்கப்பட்டு சில மாதங்களே வருகிற ஒரு விசுவாசிக்கிட்ட கலர் டிவியை செகண்ட் ஹேண்ட் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு அவர் அந்த காலத்தில் 5000 ரூபாய் சொன்னார். 5000 ரூபாய் கொடுத்துட்டாரு. வாங்கின முதல் வாரமே அது ரிப்பேர் ஆகி உடஞ்சி போச்சு, வேலையே செய்யலை. இவர் இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் இந்த நிலைமையில் இருந்தால் என்ன பண்ணணும்? இல்லை நான் ஆனால் சபைக்கு வருகிற விசுவாசி, ஒரு சபை விசுவாசி புதுசாக வந்திருக்காரு, இன்னும் ஒரு ஆழமாக வேதத்தில் பதிக்கப்படலை, ஒரு 2 மாதம் வந்துக்கிட்டு இருக்காரு. அவரோட நான் வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அவரோட செகண்ட் ஹேண்ட் டிவி வாங்கிட்டேன். வீட்டில் வந்து ஓட்டி பார்த்தா அது 2 வாரத்துக்கு 1 வாரத்துக்கு அப்புறம் கெட்டு போச்சு. இந்த விஷயத்தில் இவருக்கும் அவருக்கு சண்டை ஆகி அந்த விசுவாசியே சபை விட்டு போட்டார். ஒரு கலர் டிவிக்காக ஒரு ஆத்துமாவை நீ பரலோகத்திலிருந்து துரத்தினாயே, இது நியாயமா? சொல்லுங்க, நியாயமா? நியாயம் இல்லை இல்லையா? அந்த விசுவாசி அப்புறம் சபைக்கு வரதில்லை. அது சில மாதங்களுக்கு சில வருடத்துக்குள்ள நான் போகும்போது உருவாக வாழ்ந்துட்டு கேவலமா இல்லை? பாஸ்டர்களே, என்னை போல பிரசங்கிமார்களே, ரெவரண்டுகளே, கேவலமா இல்லை? விசுவாசிகளோட ஏண்டா உங்களுக்கு வியாபாரம்? அப்படி வியாபாரம் பண்ணும்போது நேர்மையா பண்ணு. உனக்கு இதே நான் இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? ஐயோ, நம்ம விசுவாசிகிட்ட வாங்கணும். செகண்ட் ஹேண்ட் வாங்குறது தப்பா சரியா? தப்பு. அது கூட எலக்ட்ரானிக் பொருள் வாங்கக்கூடாது. அது என்னைக்கு ரிப்பேர் ஆகுமோ தெரியாது. அப்படி ரிப்பேர் ஆனாலும் என்ன பண்ணணும்? வேண்டாம், இப்போதான் விசுவாசி வந்திருக்கிறாரு, அது அவருடைய தப்பா? நீ வாங்குறது தப்பு. ஏதோ ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகி போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு 5000 ரூபாய் நஷ்டமானாலும் பரவாயில்ல, அந்த விசுவாசம் வரணும். அவங்க கூட நான் வாங்கினேன், அது வேலையெல்லாம் போச்சு, இப்படிதான் செகண்ட் ஹேண்ட் பொருள் அப்படிதான் ஆகும், இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னா, அந்த பிரதர் என்ன பண்ணுவார்? புதுவாள் வேற ஏதோ ஒன்று பண்ணுவார் இல்லையா? அப்படி சொல்லாம எனக்கு இது வாங்கிட்டு எனக்கு 5000 கொடுத்துருன்னு கேட்டாரு. 2 பேருக்கு சண்டை ஆச்சு. ஒரு ஆத்துமா பரலோகத்திலிருந்து பர்மனண்டாகவே ஸ்டாப் ஆயிடுச்சு.